அன்புள்ள விருச்சிக ராசி அன்பர்களே வணக்கம். அன்பர்களுக்கு 4இல் ராகு, 5இல் சனி, 7இல் செவ்வாய், 8இல் சூரியன், 9இல் புதன், குரு, சுக்கிரன், 10இல் கேது பகவான் இருக்கிறார். தங்களுக்கு பாகியஸ்தானத்தில் குரு, புதன், சுக்கிரன் இணைவு அபரிமிதமான லாபம், பல வரவுகள் உண்டு. தொழிலில் முதலீடு செய்யும் கூடிய அமைப்பு தங்களுக்கு உண்டாகும். பெண்கள் மூலமாக அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய நேரம். உங்கள் ராசிக்கு 7இல் செவ்வாய், 8இல் சூரியன் இருப்பதால் வீட்டில் கணவன் மனைவி ஒற்றுமை தேவை. ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளுதல் வேண்டும். தேவையில்லாத தூர பயணங்களை தற்காலிகமாக தள்ளி வைத்தல் நல்லது. தொழில் வியாபாரத்தில் நீங்கள் சற்று பொறுமையோடு செயல்பட்டால் லாபத்தினை அடையலாம். ஒரு சிலருக்கு கூட்டாளிகள் மூலமாக தேவையில்லாத நெருக்கடிகள் உண்டாகலாம். 5இல் சனி என்பதால் பிள்ளைகளை பற்றிய கவலைகள் வரலாம். 4இல் ராகு, தாயாருக்கு உடல்நலக் குறைவு உண்டாகலாம். உடன் இருப்பவர்களை சற்று அனுசரித்து செல்லுதல் வேண்டும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பணியில் சிறப்பாக செயல்படுவது மட்டும் இல்லாமல் பணி நிமித்தமாக பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மாணவியர்கள் படிப்பில் சிறப்பாக செயல்பட்டு நல்ல மதிப்பெண்களை பெறுவர். போட்டித் தேர்வுகளில் கலந்து கொண்டு வெற்றி பெறுவர். சிலர் உயர்கல்விக்காக வெளி மாநிலங்கள், வெளிநாடுகளுக்கு சென்று வர வாய்ப்பு உண்டு. ராசிநாதன் செவ்வாய் 7ஆம் இடத்தில் அமர்ந்து விருச்சிக ராசியை பார்ப்பது மிகவும் சிறப்பு. அவர் 8ஆம் பார்வையாக தங்களின் குடும்பஸ்தானத்தையும் பார்க்கிறார். குருவினால் நன்மை. புதிய தொழில்கள் தொடங்கும் திட்டம் வெற்றி அடையும். அரசியலில் உள்ளவர்களுக்கு புதிய பொறுப்புகள் வந்து சேரும். நண்பர்கள் உதவுவர். சொந்த தொழில் செய்பவர்களுக்கு புதிய வாடிக்கையாளர்கள் கிடைப்பார்கள். சிலர் வாடகை கட்டிடத்திலிருந்து சொந்த கட்டிடத்திற்கு மாறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அர்த்தாஷ்டம ராகு மற்றும் அஷ்டம சூரியன் இருப்பதை மறந்துவிட வேண்டாம். 4இல் ராகு, 8இல் சூரியன். சற்று கவனம் தேவை உடல் நலனில். கணவன் மனைவி இணைந்து பயணம் செய்யும் பொழுது சற்று அதிக கவனம் தேவை. 5இல் சனி இருப்பதால் பூர்வீகத்தில் சில சிக்கல்கள் வரலாம். குல தெய்வ கோவிலுக்கு சென்று வருவதில் தாமதம் ஏற்படலாம். பிள்ளைகள் விஷயத்தில் சற்று கவனம் தேவை. கோவிலுக்கு சென்றால் கிருஷ்ண பரமாத்மாவை வழிபடுங்கள். தினமும் பகவத்கீதை, சுந்தரகாண்டம் பாராயணம் செய்யுங்கள். தங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கும். உடல் நலனில் உள்ள சிறு சிறு குறைபாடுகள் அனைத்தும் அகலும். வாழ்க வளமுடன், மங்களம் உண்டாகட்டும். ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா.